அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் MySQL டேட்டாபேஸ்ல வந்துட்டு டேட்டா வந்து எப்படி இம்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, அதாவது ஒரு டேபிள் இருக்கிற டேட்டா வந்து எப்படி இம்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, மொத்த டேட்டாபேஸையும் எப்படி பேக்கப் பண்ணி வைக்கிறது, அந்த டேட்டா வந்துட்டு எப்படி பேக்கப் டேட்டா வந்து ரிஸ்டோர் பண்ணி மறுபடியும் லைவா MySQL டேட்டாபேஸ்ல எடுத்துன்னு வருதுன்றதை பத்தி நீங்க நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த உதாரணத்துக்கு இப்போ இதுல இந்த டேட்டாபேஸ்ல MyDBன்ற டேட்டாபேஸ்ல 2 டேபிள் இருக்கு. கான்டாக்ட்ஸ்ன்றது நான் ஏற்கனவே இதுல டேட்டாலாம் போட்டு வச்சிருக்கேன். டெஸ்ட்ன்ற ஒரு டேபிள்ல ஒரு 14,000 ரெக்கார்டு இருக்கு. ஸோ இத்தனை ரெக்கார்ட்ஸை நம்ம வந்துட்டு இந்த என்டையர் டேபிளை வந்து நம்ம ஒரு ஃபைலா சேவ் பண்ணி வைக்கிறது எப்படி அப்படின்றது. ஸோ நீங்க இப்போ எப்படி பண்ண போறேன்னா, முதல்ல வந்து உங்களுக்கு இந்த CSVன்ற ஃபைல் ஃபார்மேட்ல நம்ம சேவ் பண்ண போறோம். CSVன்றது என்னன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூ. ஆக்சுவலா ஒன்றும் இல்லை, அது ஆர்டினரி டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .csv ஃபைல் பேர்ல இருக்கும். இது நீங்க நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம், நோட் பேடு, டெக்ஸ்ட் எடிட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட வேர்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது அதே மாதிரி காலம்ஸ் ரோஸா இருக்கும். டேட்டா ஒவ்வொரு காலம்க்கு இருக்கிற வேல்யூ வந்து கமா செப்பரேட்டா இருக்கும். அதுக்கு பேர் தான் கமா செப்பரேட்டட். ஏன்னா செப்பரேட்டா இருக்கு, கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் அப்படின்றது தான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அந்த கமா செப்பரேட்டட் CSV ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க எக்ஸல்ல டைரக்டா வியூ பண்ணா எக்ஸல் ஃபைல் மாதிரியே இருக்கும். இன்ஃபேக்ட் எந்த எக்ஸல் ஃபைல வேணாலும் நீங்க CSV கனெக்ட் பண்ண முடியும். CSV ஃபைல் அப்படியே நீங்க எக்ஸல பார்க்கலாம். அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஒரு டேட்டா டேபிள் மொத்தமா இல்லை, நீங்க டேபிள் மட்டும் தான் இந்த மாதிரி பேக்கப் எடுக்கணும்ன்ற இது இல்லை. நீங்க ஏதாவது query ரன் பண்ணி அதோட ரிசல்ட், உதாரணத்துக்கு ஒரு இதுல இருந்து ஒரு 100 ரிசல்ட் மட்டும் அக்ரிகல்ச்சர் டெஸ்டிங், அக்ரிகல்ச்சர்ன்ற இண்டஸ்ட்ரியில இருக்கிற ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்து கொடு அப்படின்றத கூட நம்ம தனியா CSV மாற்றலாம். இல்லை என்டையர் டேபிளை கூட CSV டவுன்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி எந்த எக்ஸ்டர்னல் டூல்ஸும், இது வந்து MySQL கூடவே வர ஒரு அப்ளிகேஷன். நீங்க MySQL இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா PHP வந்துட்டு தானாவே இன்ஸ்டால் ஆகாது. இது எக்ஸ்டர்னல் ஒரு தேர்ட் பார்ட்டி டூல். இது இந்த டூல் இல்லைன்னா எப்படி பண்றதுன்றதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சொல்றேன். இப்போ இந்த டூலை வைத்துக்கொண்டு எப்படி பண்றதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்ன்ற டேபிள்ல நீங்க எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இங்க வந்துட்டு டைரக்டா வந்துட்டு இங்க மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் இருக்குது. SQL, CSV நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. வேர்டு டாக்குமெண்ட்லாம் கூட இருக்கு இதுல. பட் நம்ம இப்ப பண்ண போறது CSV. ரொம்ப நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது எப்படின்னா CSV யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா SQL யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ரொம்ப பாப்புலர், ரொம்ப முக்கியமான 2 ஃபார்மேட், அடிக்கடி யூஸ் பண்ற ஃபார்மேட். ஏன்னா ஏதாவது டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணாலும் MySQL ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணலாம். யாருக்காவது இமெயில் அனுப்பணும், இந்த டேட்டா யாருக்காவது ஷேர் பண்ணோம்னா CSV ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணலாம். மற்ற ஃபார்மேட்ஸ்லாம் இருக்கு, பட் அது வேற பர்பஸ்க்காக இருக்கிறது. இப்போ இங்க CSV ஃபார்மேட்ல டம்ப் பண்ண போறோம். டம்ப் சம் ரெக்கார்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் நம்ம இப்போ எல்லா ரெக்கார்ட்ஸும் அந்த டேபிள்ல இருக்குது, 14,000 ரெக்கார்ட்ஸும் CSV கன்வெர்ட் ஆகணும். ஸோ இங்க கோன் கொடுத்தீங்கன்னா அது வந்து டெஸ்ட் இந்த ஃபைல் ஸ்டோர் ஆயிடும். டெஸ்ட் 1 நான் ஏற்கனவே டெஸ்ட் சேவ் பண்ணிருக்கேன். இப்போ டெஸ்ட் 1 வருது. இதை நீங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர்ல இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவும் வந்துட்டு கமான்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு ரோட்ல ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் எதாவது வேணா கூட மாடிஃபை கூட பண்ணிக்கலாம், உங்க இஷ்டம். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் CSV ஃபைல் வேணும் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பட் இதை வந்து நீங்கள் எக்ஸல்ல ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு இம்போர்ட் ஆப்ஷன் கேட்கும். அது நீங்கள் ஒன்றுமே டிஃபால்ட் வேல்யூஸ் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸல் பாருங்க, எக்ஸல் ஃபைல் மாதிரியே சேவ் ஆகுது, ஓப்பன் ஆகி காட்டிடுது. சாரி, இதில் நீங்கள் ஏதாவது வேல்யூ போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு காலம் வேணா இன்னொரு காலம் போடலாம், இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணலாம். சரி, 40 ஒரு டேட்டா சும்மா மாற்றுறதுக்காக மாற்றிட்டு இதில் நீங்கள் இது சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அஃப்கோர்ஸ் கேட்கும், ஏற்கனவே CSV ஃபைலில் தான் இருக்குது, CSV ஃபைலாக வேணுமா இல்லை எக்ஸலாக சேஞ்ச் பண்ணோமா, எக்ஸல் கேட்கும். பட் நம்ம CSV தான் வச்சுக்கணும் அது. ஸோ இந்த ஃபைல் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் எப்படி நீங்கள் CSV ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த டேட்டாவை இம்போர்ட் பண்ணணும். எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்னா, இதே டேட்டா பேஸ்ல நம்ம இம்போர்ட் பண்ணலாம், இல்ல வேற ஒரு டேட்டா பேஸ்ல இம்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வாசுடிபின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. இது உள்ள கஸ்டமர்ஸ்னு ஒரே ஒரு டேபிள் மட்டும் தான் இருக்கு. அதுல 8 காலம்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த இதுல நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். பட் யூஸ்வலா இம்போர்ட் பண்ணணும்னா நீங்க எந்த டேபிள்ல இன்சர்ட் ஆகணும் அப்படின்னு கேட்கும் அது. அப்படி இல்லைன்னா அதுவா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணும். நீங்க இப்போ நம்ம கிரியேட் அப்படி டைரக்டா நம்ம கொடுக்க போறோம். ஃபைல் ஃபார்மேட் வந்து சூஸ் த ஃபைல், இம்போர்ட்னு செலக்ட் பண்ணிட்டோம், சூஸ் ஃபைல். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் அதே ஃபைலை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறோம்.
ஓப்பன் பண்ணிட்டு CSV ஃபைல்னா அது தானாகவே செலக்ட் ஆகிடும். அது எல்லாமே டிஃபால்ட்டோட அப்படியே வச்சுடுங்க. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இம்போர்ட் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுவா ஒரு டேபிள் நேம் கிரியேட் பண்ணிருக்கு, டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா அதுவா காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4ன்ற பேர்ல தான் வச்சுக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ரோ இருக்கிறது இல்லையா, அதை வந்து ஃபீல்ட் நேமா எடுத்து அது 1 2 3 4 காலம் 1 2 3 4 தான் கிரியேட் பண்ணோம். நீங்க இதை போய் மாடிஃபை பண்ணுங்களா ஸ்ட்ரக்சர்ல போட்டு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எப்படி ஒரு டேட்டா ஒரு டேபிளோட காலம் நேம் மாடிஃபை பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இதை மாதிரி ஏற்கனவே இதை ரீநேம் பண்ணணும் டேபிள் இம்போர்ட் பண்ண டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் 1 எல்லாம் ரீநேம் பண்ணோம்னா இங்க ஆபரேஷன்ஸ்ல வந்துட்டு அந்த ரீநேம் டேபிள் 2 அப்படின்னு இருக்கும். இதுல வந்து நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் TST1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இன்ஜின் வந்து MySQL அந்த ஃபைல் வந்துட்டு ரீநேம் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றது இம்போர்ட் பண்றதெல்லாம் வந்துட்டு இந்த PHP MyAdmin டூலை வைத்து கொண்டு பண்றது. இப்போ டைரக்டா இந்த டூல் எல்லாம் இல்லாம MySQL பண்ண முடியுமானா ஆக்சுவலா MySQL வந்துட்டு GUI இன்டர்ஃபேஸ் கிடையாது, உங்களுக்கு தெரியும். அதாவது அதுக்குன்னு ஒரு டூல் கிடையாது, வந்து கமாண்ட் லைன் டூல் தான், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம MySQL இன்ஜினை நம்ம இன்வோக் பண்ண போறோம். அது எங்க இருக்குன்னா, நீங்க விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஃபோல்டர்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க MySQL அந்த ஃபோல்டர்ல போனீங்கன்னாவே இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இது நான் வந்துட்டு இப்போ இது லினக்ஸ் மிஷின், அதனால இது வந்து இந்த ஒரு ஃபோல்டர்ல இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த MySQL டைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படியே எம்டியா போட்டுட்டேன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்காம டிஃபால்ட் லாகின்ல பண்ணிச்சு. யூஸ்வலா அந்த மாதிரி இருக்காது. நீங்க -u கொடுத்துட்டு நீங்க என்ன கிரெடென்ஷியல்ஸ் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு இருக்கும் இல்லையா, அதை நீங்க கொடுக்கணும். யூசர் நேம் வந்துட்டு யூசர் நேம் கொடுக்க போறோன்றதுக்கு தான் -u கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்பேஸ் கொடுத்து யூசர் நேம் கொடுக்கணும். இங்க ரூட்னு கொடுப்பேன். அதுக்கப்புறம் அதுக்கு பாஸ்வேர்டு கேட்கறதுக்காக -pன்னு சொல்லி என்டர் கொடுக்கணும். இங்க பக்கத்துல டைப் பண்ண வேண்டாம், என்டர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அதுக்கப்புறமா நீங்க பாஸ்வேர்டு ரூட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஆர் எந்த யூசரோ அந்த யூசர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும். நம்ம என்ன பண்ண போறோம், டேட்டாபேஸை டம்ப் பண்ண போறோம். இதாவது MySQL டம்ப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய அந்த MySQL ஃபோல்டர்லயே இருக்கும், exe ஃபைல்ஸ் விண்டோஸ்ல. இந்த MySQL டம்ப் பண்றது என்ன பண்ணோம்னா மொத்தம் டேட்டாபேஸையும் அப்படியே பேக்கப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். நீங்க அது மொத்தம் டேட்டாபேஸும் எடுக்கலாம், இல்ல ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கிற ஒரே ஒரு டேபிளா கூட எடுக்கலாம். ஆனா இது வந்து ரிட்டர்ன் பண்றது SQL ஃபார்மேட்ல தான் ரிட்டர்ன் பண்ணும், CSV ஃபார்மேட் கிடையாது. ஸோ இங்க -u root -p ஆஸ் யூஷுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு என்ன டேட்டாபேஸ்ன்னு சொல்லணும். இப்போ இந்த கேஸ் வாசுடிபின்ற ஒரு டேட்டாபேஸை அதுல இருக்கிற எல்லா டேபிளையும் கொடுத்தோம்னா நீங்க அப்படியே வாசுடிபின்ற பேரை மட்டும் சொன்னா போதும், வேற எதுவும் கொடுக்க வேணாம். இது ஆனா அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் டேபிள் மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் TST1 டேபிள் மட்டும் வேணா வாசுடிபின்ற பேரு ஃபர்ஸ்ட் பேர் வந்து டேட்டாபேஸ் பேர் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்பேஸ் கொடுத்துட்டு டேபிள் நேம் கொடுக்கணும். இதுதான் ஃபார்மேட். டேபிள் நேம் கொடுக்கலன்னா மொத்த எல்லா டேபிள்ஸும் அது எடுத்துக்கும். ஸோ இந்த கேஸ் நம்ம பண்றதுல டேபிள் நேம் கொடுக்கறதுல, அதனால எல்லா டேபிளும் எடுத்துக்கும். இந்த ஏரோ அதாவது ஒரு பாயிண்டர் மாதிரி வச்சுங்களா, கிரேட்டர் தென் சைன். எப்படின்னா இங்க டம்ப் பண்ற இதெல்லாத்தையும் வந்து இந்த ஃபைல்ல ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஃபைல் நேம் கொடுக்கணும். இங்க வந்து பாத்துலாம் கொடுத்துக்கலாம், C: விண்டோஸ் D: விண்டோஸ்லாம் கொடுத்து நீங்க ஆக்சுவலா ஃபைல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபைல் நேம் வந்துட்டு SQL கமாண்ட்ஸா தான் ஸ்டோர் ஆக போகுதுன்றதுனால நாங்க எக்ஸ்டென்ஷன் வந்து .SQL கொடுக்கறது வழக்கம். ஆனா நீங்க அது .SQL தான் கொடுக்கணும், இல்ல .txt கொடுக்கலாம், எதுல வேணாலும் கொடுக்கலாம். பட் உள்ள ஸ்டோர் ஆக போது SQL ஃபைல் தான். ஸோ அது SQL ஃபார்மேட் ஃபைல் கொடுத்துடலாம். ஓகே, இது பார்த்துட்டு இப்போ இதுல வந்துட்டு /vasu db.pck.sql இது என்டர் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஃபைல்ல வந்து நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அதுன்ட்டு. நீங்க பாருங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி SQL கமாண்ட்ஸா இருக்கும். இந்த ஃபைல்ல மொத்தம் டேட்டா இருக்கும். இதை நீங்க ஒரு பேக்கப் மெக்கானிசம்ல உங்களுக்கு நீங்க எதுல ஸ்டோர் பண்ணிக்கணும், ஒரு கம்ப்யூட்டர்லயோ அல்லது ஒரு பென் டிரைவ்லயோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லயோ எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபைலை இப்போ நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெஸ்டோர் பண்ணணும், மறுபடியும் டேட்டாபேஸ் உள்ள எடுத்துன்னு வரணும். பேக்கப் பண்ணிட்டீங்க, என்னைக்கோ ஒரு நாள் ஏதாவது அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ல உங்களுக்கு டேட்டாபேஸ் கரெக்ட் ஆயிடுச்சு இல்லை ஏதோ ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரெஸ்டோர் பண்றது எப்படி அப்படின்றது வந்துட்டு நான் இப்போ சொல்றேன். அதை வந்து நீங்க அதே பேர்ல வாசுடிபின்ற டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்ணலாம், இல்ல புதுசா ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி அது உள்ள இந்த டேட்டாவெல்லாம் போகணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு வாசுடிபி1 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறேன், வாசுடிபி1ன்ட்டு.
இப்போ நம்ம இந்த டேட்டாபேஸ் உள்ள அதை இம்போர்ட் பண்ணலாம். எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்னா இங்க வந்துட்டு ஒண்ணும் இல்ல. இப்போ டேட்டாவை டவுன்லோட் பண்றது டம்ப் MySQL டம்ப்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணோம். இம்போர்ட் பண்றது டம்ப் பண்ண வேண்டாம் இல்லையா? ஸோ டம்ப்னாவே எங்கேயா சேர்த்து வெளியில அனுப்புண்டு. ஸோ அதனால இது வந்துட்டு வெறும் MySQL தான், டம்ப் தேவையில்லை. அதே மாதிரி -u ஸ்பேஸ் ரூட் -p பாஸ்வேர்டு யூசர் நேம் கேட்டுடும். நம்ம என்ன பண்ண போறோம், இது வந்துட்டு எந்த டேட்டாபேஸ் பேருக்கு இப்போ டம்ப் பண்ண போறோம், வாசு db1 இந்த மார்க் யூஸ் பண்ணணும். அதாவது ஃபைல்ல இருந்துட்டு MySQLக்கு போ அப்படின்னு சொல்றது. முதல்ல வந்து MySQL டம்ப்ல இருந்து, அதாவது MySQL இருந்து ஃபைலுக்கு வா அப்படின்றத அந்த ஆரோ யூஸ் பண்ணோம். இது வந்துட்டு அந்த ஃபைல்ல இருந்து MySQL போனோம்ன்ற இந்த ஆரோ யூஸ் பண்றோம். வாசு db.bck.sql அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்க பாருங்க, நம்ம முதல்ல உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இந்த டேட்டாபேஸ் உள்ள எந்த டேபிள் எதுவுமே கிடையாது, எம்டியா இருக்கு. புதுசாக கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் அது. ஸோ இப்போ இதில் கொடுத்தோம், பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம், முடிஞ்சிச்சு. இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாசு db1ல எல்லா டேபிளும் அதோட எல்லா டேட்டாவும் அதே மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு இருந்த மாதிரி. ஸோ இதுதான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, பேக்கப் பண்ணுறது, ரெஸ்டோர் பண்ணுறது ப்ராசஸ் இது MySQLல.